கடைசியா கூப்பிடுறா. பச்சையன் செத்துட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உடனே ஜானுக்கு ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? ஜான் அண்ணாச்சி கிட்ட டிரைவரா இருந்தான், என்னோட ஃப்ரெண்டு. வட்டி வட்டி நீங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி எங்க அப்பனை சாவடிச்சது அண்ணாச்சி. ஜான் ஆஸ்திரேலியால இருந்து வந்தது அண்ணாச்சி பழைய வாங்கதான். நீ உங்க அப்பனை மாதிரி விசுவாசியா இருந்து சாக போறியா, இல்ல நான் சொன்னபடி அந்த அண்ணாச்சிக்கு ஆப்பு வச்சுட்டு என் கூட கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு வர போறியா? அண்ணாச்சியை பழி வாங்க காத்துட்டு இருந்த ஜானுக்கு இதான் சரியான நேரம்னு தோணுச்சு. தெரியாம கைலுக்கு என்னடாச்சு? ஹாஸ்பிட்டல் இருக்க அடிபட்டுருச்சு. என்னடா ஆபீஸ் ஆவீங்கடா? ஆபீஸ் ஆவி எதுக்கு போ? குடு எங்கடா வச்சிருக்க? ஆபீஸ் ஆவி எதுக்கு போ? எங்க என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஆபீஸ் திறந்து எங்க அப்பா சொத்துல அவன் தான் எடுத்தான். நான் இப்ப எடுத்துக்க போறேன். வாடா. வேணாண்டா, சொல்றத கேளுடா. வேண்டாம்டா, தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடும்டா. டேய், நீ கொண்டது யாரும் தெரியும்ல? உனக்கு சும்மா ஓட்டுறவங்க நினைச்சியா? ஏற்கனவே ஒன்னும் கையில குறுமுக்கு தேட ஆரம்பிச்சாங்க. இருக்கிற பிரச்சனை இது வர பண்ணாதா? அண்ணாச்சி தெரிஞ்சு கொண்டுருவாங்க. டேய், அண்ணாச்சி சும்மா விட்டான், காலையை சும்மா விட மாட்டான். சங்கருத்துவான். இங்கே எவ்வளவு சீக்கிரம் பணத்தை டாக்குமெண்ட் சேர்த்துட்டு வந்துருவோம் அவ்வளவு நல்லது. டேய், எல்லாம் கையிலுக்காகவும் என்ன பண்றேன்? எனக்கும் வேற வழி தெரியல. கையில கூட்டு முதல்ல இங்கிருந்து கொச்சி, அப்புறம் போட் வழியா ஸ்ரீலங்கா, அங்கிருந்து ஆஸ்திரேலியா போகணும். இதான் நீ கொச்சினுக்கு போய் குட்டியை மீட் பண்ண. இந்த காசை அவட்ட கொடுத்துரு. மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. நான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா கிளம்புறேன். ஆனால் எல்லாமே மிஸ் ஆகி இங்க வந்து நிக்கிறேன். ஏ மக்கா, ஒரு பொண்ணு வருதுல. செம்மையா இருக்கால. ஒரு வருஷம் ஆச்சு பொண்ணெல்லாம் பார்த்து. ஆமல. யாரா இவ? கும்முன்னு இருக்கால. அவங்க அண்ணன் ஒரு பொண்டாட்டிடா.
எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பிரச்சனை? மார்க்கெட்ல நீ இருக்கும்போது என்ன மரியாதையா பார்த்தவங்க எல்லாம் இப்ப என்ன வேற மாதிரி பாக்குறாங்க. அருவருப்பா இருக்கு. இந்த கோவம் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி எங்களை இப்படி அனாதையாக்கி வச்சிருக்கு. செத்துடலாம் போல இருக்கு தோர. என்ன பேசுற குழந்தை முன்னாடி? இருக்கல இல்ல என்னடா நடக்குது இங்க? அப்படியே கட்லையும் போட்டு விடுங்க, அவனுக்கு வசதியா இருக்கும். அந்த மனசு கஷ்டமா இருக்கு. நான் சாப்பிட்டேன்.